பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு 40 ப்ளஸில் 40லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஏஜ் எங்கே ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னா நம்ம கழுத்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சாகிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கிறப்ப கழுத்து தான் ரொம்ப காட்டி கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்ம தள்ளி போடலாம். பிகாஸ் நம்ம கழுத்தெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 40 ப்ளஸில் கழுத்தை நம்ம கவனித்தாதான் நம்ம ஏஜிங் ப்ராசஸை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ இளமையாகவே இருக்கலாம். இன்னொரு 10-15 வருஷத்துக்கு இளமையாகவே இருக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி தான் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆல்மண்ட் ஆயிலோ ஒரு தேங்காய் எண்ணெயோ ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரை கூட எடுத்துகிட்டு நம்ம டவுன்லேருந்து அப்வர்ட்ஸுக்கு நெக்கில் அப்படியே எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்து விடணும். அதாவது அந்த சின் ஏரியா கிட்ட கொண்டு வந்து விடணும். மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து டவுன்வர்ட்ஸ்லேருந்து அப்வர்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ நக்கிள் வச்சும் நம்ம பண்ணலாம். அதாவது இல்லைன்னா நம்ம விரல் வச்சே மேலே வரைக்கும் நீவி விடலாம். இது மாதிரி ரெகுலராக பண்ண சுருக்கமே இல்லாமல் எப்பயுமே இளமையாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு